துணை ஜனாதிபதி ஜெகதீப் தங்கர் ஹெல்த் ரீசன்ஸ்க்காக தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்யறதாக அறிவிச்சிருக்காரு. நேத்து தான் நாடாளுமன்றத்தினுடைய மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்குச்சு. மாநிலங்களவையினுடைய தலைவராக இருக்கிறது ஜெகதீப் தங்கர் தான். அவர் தான் நேற்று அவையை கூட்டினாரு, அவையை நல்லாவும் நடத்தினாரு. நைட்டு போய் ராஜினாமா செய்யறதாக அறிவிக்கிறார். காலையில ஃபுல்லா அவையை நல்லா நடத்திட்டு இருந்தவர் திடீர்னு இரவு போய் ராஜினாமாவை அறிவிக்க வேண்டிய தேவை என்ன ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறது தான் பெரிய விவாதமாக எழுப்பப்பட்டுக்கிட்டு இருக்கு. உண்மையாகவே ஜெகதீப் தங்கர் அவரா விருப்பப்பட்டு ராஜினாமா பண்ணாரா, இல்ல அவரை ராஜினாமா செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு கொண்டு வந்தாங்களா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் எழுப்பப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது டிகோட் பை வெங்கட். வந்தாரை வாழ வைக்கும் நம்ம சென்னை எப்பவுமே சூப்பர் சென்னை தான். நம் பெருமை, நம் பொக்கிஷம். இட்ஸ் ஹாட், இட்ஸ் ஹேப்பனிங். நேத்து நாடாளுமன்றத்தினுடைய மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்குச்சு. பல்வேறு விவகாரங்கள் நேத்து விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சு. மக்களவையிலும் சரி, மாநிலங்களவையிலும் சரி. அதுல முக்கியமான ஒரு விஷயம், அலகாபாத் நீதிபதி யஷ்வந்த் வர்மாவினுடைய பதவி நீக்கம் தொடர்பான இம்பீச்மெண்ட் மோஷன். பதவி நீக்கம் செய்யற அளவுக்கு நீதிபதி யஷ்வந்த் வர்மா என்ன செஞ்சாரு, அவர் மேல இருக்கிற குற்றச்சாட்டு என்ன அப்படிங்கிறத இப்ப பார்த்துடலாம். நீதிபதி யஷ்வந்த் வர்மா டெல்லி உயர்நீதிமன்றத்தினுடைய ஒரு நீதிபதி. அவருடைய வீட்டுல ஒரு நாள் திடீர்னு ஒரு தீ விபத்து ஏற்படுது. அதை அணைக்கிறதுக்காக தீயணைப்பு வீரர்கள் போறாங்க. அவங்க தீயை அணைக்கும் போதுதான் அங்க ஒரு அதிர்ச்சி அவங்களுக்கு தெரிய வருது. ஒரு அறையில கட்டுக்கட்டாக பணம் எரிஞ்ச நிலையில காணப்பட்டிருக்கு. அந்த தகவல் போலீஸுக்கு போகுது. போலீஸ் கிட்ட இருந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வரைக்கும் போகுது. ஊடகங்கள்லயும் வெளியாகுது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இது நீதித்துறைக்கு ஏற்பட்ட பெரிய களங்கமாக நினைக்கிறாரு. உடனடியாக 3 நீதிபதிகள் கொண்ட ஒரு குழுவை அமைச்சு அந்த குழுவை இந்த விவகாரத்துக்குள்ள என்ன நடந்திருக்குன்னு போய் விசாரிச்சுட்டு வாங்கன்னு சொல்றாரு. அந்த விசாரணையின் அடிப்படையில ஒரு அறிக்கை கொடுக்கப்படுது. அந்த அறிக்கையில நீதிபதி யஷ்வந்த் வர்மாவினுடைய வீட்டுல இருந்தது அவருடைய பணம் தான் அப்படின்னு அந்த அறிக்கையில கொடுக்குறாங்க. இதையடுத்து அவர் டெல்லி உயர்நீதிமன்றத்திலிருந்து அலகாபாத் உயர்நீதிமன்றத்துக்கு மாற்றப்படுறாரு. இப்போ அவரை பதவி நீக்கம் செய்யறதுக்கான முயற்சியில அரசாங்கமும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இறங்கியிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒரு ஜட்ஜை பதவி நீக்கம் செய்யணும்னா அது அவ்வளவு ஈஸி கிடையாது. நாடாளுமன்றத்தினுடைய இரு அவைகளினுடைய ஒப்புதலும் வேணும். மக்களவையில குறைஞ்சது 100 எம்பிக்கள் அவரை பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த நோட்டீஸ் கொடுக்கணும். மாநிலங்களவையில குறைந்தது 50 எம்பிக்கள் அந்த நோட்டீஸை கொடுத்துருக்கணும். அப்பனா மட்டும்தான் அது விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு வாக்கெடுப்பின் மூலமாக அவர் பதவி நீக்கம் செய்யப்படுவார். அப்படி அந்த பதவி நீக்கம் ப்ராசஸ்க்காக தான் நேற்று அந்த இம்பீச்மெண்ட் மோஷனை 2 அவையிலையும் தாக்கல் பண்ணாங்க. அதுல மக்களவையில 152 எம்பிக்கள் அவரை பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த நோட்டீஸை கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. அதுல பாஜக எம்பிக்களும் இருக்காங்க, ராகுல் காந்தி உட்பட எதிர்கட்சி எம்பிக்களுமே இருந்தாங்க. ஆனா மாநிலங்களவையில மொத்தம் 63 பேர் இந்த இம்பீச்மெண்ட் மோஷன் தான் கொடுத்திருக்காங்க. இந்த 63 பேரும் எதிர்கட்சி எம்பிக்களாக இருக்காங்க. அதுதான் பிரச்சனையினுடைய தொடக்கம். பாஜக எம்பிக்களும் என்ன நினைக்கிறாங்க, நம்ம இந்த நீதிபதிக்கு எதிரான இந்த இம்பீச்மெண்ட் நோட்டீஸை கொண்டு வரதன் மூலமாக அந்த நீதிபதி பதவி நீக்கம் செய்யப்பட்டுட்டா இந்த ஆட்சி பாஜகவின் ஆட்சி, ஊழலுக்கு எதிரான ஒரு ஆட்சி அப்படிங்கிறத நம்ம கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஜெகதீப் தங்கர் அதுக்கு வாய்ப்பு கொடுக்காம எதிர்கட்சிகள் கொண்டு வந்த அந்த இம்பீச்மெண்ட் நோட்டீஸை முதல்ல எடுத்துடுறாரு. ஆளுங்கட்சியான பிஜேபியினுடைய எம்பிக்கள் கொடுக்குற அந்த இம்பீச்மெண்ட் நோட்டீஸை முதல்ல எடுக்காம எப்படி எதிர்கட்சிகளினுடைய நோட்டீஸை அவர் எடுக்க போச்சு அப்படிங்கிறது தான் ஜெகதீப் தங்கர் மேல இருக்கிற கோபம்னு சொல்றாங்க விவரம் தெரிஞ்சவங்க. குறிப்பா மாநிலங்களவையினுடைய பாஜக தலைவர் ஜே.பி. நட்டாவும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜுவும் ஜெகதீப் தங்கர் மேல கடுமையான கோபத்துல இருக்காங்கன்னா, அதை சப்போர்ட் பண்ற வகையில காங்கிரசினுடைய தலைவரும் மாநிலங்களவை எம்பியுமான ஜெய்ராம் ரமேஷ் ஒரு விஷயத்த சொல்றாரு. நேத்து பிற்பகல் 12:30 மணிக்கு மாநிலங்களவையினுடைய அவை நடவடிக்கைகள் ஆலோசனை குழு நடந்துச்சு. இந்த குழு அப்படிங்கிறது அன்னைக்கு மாநிலங்களவையில என்ன மாதிரியான டாபிக்ஸை விவாதத்துக்கு எடுத்துக்கணும், எந்தெந்த விவகாரங்களை நம்ம கருத்துல கொள்ளணும், இதுல வாக்கெடுப்பு நடத்தணும், இப்படின்னு பல்வேறு விஷயங்களை எல்லா கட்சியினுடைய தலைவர்களோடையும் ஆலோசனை பண்ணி அதன் அடிப்படையில அங்க செயல்படுத்துவாங்க. அதுக்காக தான் இந்த குழு கூட்டம் நடத்தப்படுது. அப்படி 12:30 மணிக்கு நடந்த அந்த கூட்டத்துல கிரண் ரிஜிஜுவும் ஜே.பி. நட்டாவும் பங்கேற்றாங்க. அதன் பிறகு மாலை 4:30 மணிக்கு இன்னொரு கூட்டத்தையும் ஜெகதீப் தங்கர் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாரு. அந்த கூட்டத்துக்கு கிரண் ரிஜிஜுவும் ஜே.பி. நட்டாவும் வரல. நாங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். அவங்க 2 பேரும் வரல அப்படிங்கிற தகவலை கூட ஜெகதீப் தங்கருக்கு சொல்லவே இல்லை. இதனால அவரு அப்பவே அப்செட் ஆக இருந்தாரு அப்படின்னு சொல்றாரு ஜெய்ராம் ரமேஷ். அவங்க 2 பேரும் வராததுனால கூட்டத்தை வேற வழியே இல்லாம அடுத்த நாள், அதாவது இன்னைக்கு பிற்பகல் 1 மணிக்கு மாத்தி அறிவிச்சுட்டு ஜெகதீப் தங்கர் அப்செட்டா போனதாக சொல்றாரு ஜெய்ராம் ரமேஷ். ஜெய்ராம் ரமேஷ் இன்னொரு விஷயத்தையும் அழுத்தமாக பதிவு பண்றாரு. அவருடைய ஹெல்த் காரணங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் தான், உடல்நிலையை பார்த்துக்கணும். ஆனால் அதை தாண்டி இந்த ராஜினாமால வேற ஏதோ விஷயம் இருக்கு அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. பிற்பகல் 12:30 மணில இருந்து சாயந்தரம் 4:30 மணிக்குள்ள ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, அதனாலதான் இவர் ராஜினாமா பண்ணியிருக்காருன்னு
ஜெயராம் ரமேஷ் ஸ்ட்ராங்காக சொல்றாரு. அது மட்டும் இல்ல, இரவு 7:30 மணி அளவுல தான் ஜெகதீப் தங்கர்கிட்ட பேசினதாகவும் அப்ப கூட அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ற மாதிரி எந்த விதமான சிக்னலும் கொடுக்கல அப்படின்னு சொல்றாரு. அவர் போன் பேசி வச்சு 1.5 மணி நேரம், அதாவது இரவு 9 மணி அளவுல ஜெகதீப் தங்கர் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்றதாக அறிவிக்கிறாரு. சோ அவை முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு போனதுக்கு பிறகும் அவருக்கு தொலைபேசி மூலமாக ஏதோ அழுத்தம் கொடுக்கப்பட்டதா அப்படிங்கிறது தான் ஜெயராம் ரமேஷ் மறைமுகமாக சொல்ல வர விஷயமாக இருக்கு. அந்த அவை நடவடிக்கை குழுவினுடைய கூட்டத்துல ஜே.பி. நட்டாவும் கிரண் ரிஜிஜுவும் பங்கேற்காதத ஒரு அவமானமாக நினைச்சிருக்கலாம் ஜெகதீப் தங்கர் அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. இன்னொரு பக்கம், எப்படி நீங்க எதிர்கட்சிகளினுடைய அந்த இம்பீச்மெண்ட் நோட்டீசஸ் எல்லாம் எடுக்க போச்சு அப்படின்னு பாஜகவினர் ஜெகதீப் தங்கர் கிட்ட கோவப்பட்டதாகவும் அதுல அவர் கோச்சிக்கிட்டு ராஜினாமா பண்ணதாகவும் ஒரு பார்வை இருக்கு. இன்னொரு பக்கம், ஜெகதீப் தங்கர் தானாக பதவி விலகினாரா, இல்ல நீங்களா பதவி விலகுறீங்களா, இல்ல நாங்களே உங்களை பதவி நீக்கம் செய்வா அப்படின்னு அச்சுறுத்தப்பட்டாரா அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கு. இப்படி பல்வேறு ஆங்கிள்கள்ல இவருடைய ராஜினாமா விவாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. சரி, நீதிபதி யஷ்வந்த் வர்மாவினுடைய பதவி நீக்க நோட்டீஸ் விவகாரம் தான் ஜெகதீப் தங்கர்னுடைய ராஜினாமா காரணமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மட்டும் இல்ல, இன்னொரு விவகாரமும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க எம்பிக்கள் வட்டாரத்துல இருக்கவங்க. அதுதான் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி சேகர் குமார் யாதவனுடைய பதவி நீக்க விவகாரம். ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்துகிட்டு சேகர் குமார் யாதவ் விஹெச்பி, அதாவது விஸ்வ ஹிந்து பரிஷத்தினுடைய ஒரு கூட்டத்துல பங்கேற்கிறாரு. அதுவே பெரிய தப்பு. அதுல பங்கேற்றுட்டு யூனிஃபார்ம் சிவில் கோட், அதாவது பொது சிவில் சட்டத்துக்கு ஆதரவாகவும் பேசுறாரு. இது எப்படி ஒரு நீதிபதியாக இருந்துட்டு ஒரு சாராருக்கு ஆதரவாக அவரால் பேச முடியும் அப்படிங்கிறது பெரிய விவாதமாக எழுப்பப்பட்டுச்சு. எதிர்கட்சிகள்லாம் கடுமையான கண்டனம் தெரிவிச்சாங்க. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அளவுக்கு இவரை பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லி மனுக்கள் கொடுக்கப்பட்டுச்சு. அதன் தொடர்ச்சியாக மாநிலங்களவையில 55 எதிர்கட்சி எம்பிக்கள் சேகர் குமார் யாதவுக்கு எதிராக இம்பீச்மெண்ட் நோட்டீஸ், அதாவது பதவி நீக்கத்துக்கான அந்த நோட்டீஸை கொடுத்தாங்க. அந்த நோட்டீஸை வாங்கி வச்சுக்கிட்ட ஜெகதீப் தங்கர் இதுவரைக்கும் அது மேல எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காம கிடப்புல போட்டிருக்காரு. அது ஏன் கிடப்புல போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நேத்து கூட்டத்துல கேட்டபோது அதுல ஒரு கையெழுத்து மிஸ்மேட்ச் இருக்கு. ஒரு உறுப்பினருடைய கையெழுத்து 2 முறை போடப்பட்டிருக்கு. அந்த உறுப்பினர்கிட்ட போய் இது நீங்க தான் போட்டீங்களா 2 தடவை அப்படின்னு கேட்டபோது நான் ஒரு தடவை மட்டும்தான் போட்டேன்னு அவர் சொன்னாரு. அதனால அந்த இன்னொரு கையெழுத்தை யார் போட்டாரு அப்படிங்கிற அந்த விவகாரம் தெளிவாகிற வரைக்கும் இதுல முடிவெடுக்க முடியாம இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காரு ஜெகதீப் தங்கர். பொதுவாகவே நீதித்துறையின் மேல கடுமையான அதிருப்தியில இருக்கவர் தான் துணை ஜனாதிபதி ஜெகதீப் தங்கர். சமீபத்துல கூட ஆளுநர் RN ரவி விரைந்து மாநில அரசு நிறைவேற்றி அனுப்புற அந்த மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுக்கணும், அப்படி இல்லாட்டி நாங்க ஒரு டைம் ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ண போறோம், அந்த டைம் ஃப்ரேமுக்குள்ள அவர் ஒப்புதல் கொடுக்கணும்னு சொல்லி ஜனாதிபதியினுடைய அதிகாரத்தை தாண்டி நீதிமன்றத்துக்கு இருக்கிற ஆர்டிகல் 142 அப்படிங்கிற அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு தீர்ப்பை கொடுத்திருந்தாங்க. வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் எல்லாம் கொண்டாடி இருந்தாங்க. அந்த தீர்ப்புக்கு துணை ஜனாதிபதி ஜெகதீப் தங்கர் அதிருப்தியை தெரிவிச்சிருந்தாரு. இந்த ஆர்டிகல் 142 அப்படிங்கிறது ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு நியூக்ளியர் மிசைல் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு. அது மட்டும் இல்ல, நீதிமன்றத்துக்கு குடியரசுத் தலைவருடைய அதிகாரத்தை கேள்வி கேட்க என்ன அதிகாரம் இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுப்பியிருந்தாரு. நாடாளுமன்ற ஜனநாயகத்துக்குள்ள நீதித்துறை தலையிடுது அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளை எல்லாம் நீதித்துறையின் மேல அவர் தொடர்ந்து வச்சுக்கிட்டே வர்றாரு. அப்படிப்பட்ட ஜெகதீப் தங்கர் கிட்ட தான் நீதிபதி யஷ்வந்த் வர்மாவினுடைய பதவி நீக்க நோட்டீஸும் நீதிபதி சேகர் யாதவனுடைய பதவி நீக்க நோட்டீஸும் வந்திருக்கு. அப்போ நாங்க யஷ்வந்த் வர்மா மீதான அந்த பதவி நீக்க நோட்டீஸ் மேல மட்டும் நம்ம விவாதம் எடுக்கிறது, வாக்கெடுப்பு நடத்துறது, அதை பதவி நீக்கம் செய்யறது அப்படின்ற நடவடிக்கைக்குள்ள போறோம், ஏன் சேகர் யாதவுக்குள்ள போல அப்படின்னு சொல்லி ஜெகதீப் தங்கர் ஒருவேளை கேள்வி கேட்டிருக்கலாம். அப்படி கேள்வி கேட்டது பாஜகவினரை கோபப்படுத்தியிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நீதிபதி சேகர் யாதவ் வலதுசாரி சிந்தனையில் கொண்டவர், RSS பிஜேபி போன்ற அந்த கட்சிகளினுடைய நிலைப்பாட்டில் நின்று பேசுறவர். அவரை நீங்க பதவி நீக்கம் செஞ்சீங்கன்னா அது தங்களுடைய ஐடியாலஜிக்கும் தங்களுடைய கட்சி கொள்கைகளுக்கும் எதிரானதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்ப்பை கூட பாஜக தரப்புல இருந்து கொடுத்திருக்கலாம். அதுல கூட ஜெகதீப் தங்கர் அப்செட் ஆயிருக்கலாம்னு சொல்றாங்க எம்பிக்கள் வட்டாரத்துல. அதெல்லாம் சரி, இதெல்லாம் ஒரு யூகமாவே இருக்கே, அவருக்கு உண்மையாவே ஹெல்த் ரீசன்ஸ் இருந்திருக்கலாம்ல அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். அவருக்கு உண்மையாவே ஹெல்த் ரீசன்ஸ் இருக்கு. ஏற்கனவே அவருக்கு ஹார்ட் ரிலேட்டடான பிரச்சனை இருக்கு. அது தொடர்பாக அவர் சிகிச்சை பெற்றுட்டு தான் இருக்காரு. ஆனா அது சமீபத்தில் நடக்கல, சில மாதங்களுக்கு முன்னாடி நடந்துச்சு. அப்பவே அவருக்கு உடல்நிலை பிரச்சனை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருந்தா அவர் அப்பவே ராஜினாமா பண்ணியிருக்கணும். ஏன் கரெக்டா கூட்டத்தொடர் தொடங்கி முதல் நாள் பங்கேற்று அது முடிச்சு நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு போய் அவர் ராஜினாமா கடிதத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இங்க இருக்கிற முக்கியமான கேள்வி. ஜெகதீப் தங்கர் ரொம்ப ஸ்ட்ரிக்டானவர். அவர் பாஜகவுக்கு ஆதரவாக பேசுவாரு, பெருமையாக RSS எல்லாம் புகழ்ந்து பேசுவாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவைன்னு வந்துட்டா அங்க என்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், யாருக்கு எவ்வளவு நேரம் தரணும் அப்படிங்கிறது உட்பட எல்லாத்தையுமே ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணக்கூடியவர். அப்படிப்பட்ட ஒரு நபர் என்ன பண்ணியிருப்பார்னா,
நாடாளுமன்ற அவை கூட்டத்தொடர் நடக்கும்போது தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணியிருக்க மாட்டாரு. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் சுமூகமாக நடக்கணும், அது எந்தவித தங்கு தடையும் இல்லாம நடக்கணும் அப்படின்னா தன்னுடைய பதவியை நம்ம முன்னாடியே ராஜினாமா பண்ணியிருக்கணும் அப்படின்னு அவர் யோசிச்சிருப்பாரு. இப்படி முன்னாடியே ராஜினாமா பண்ணியிருந்தா தன்னுடைய இடத்துக்கு வேற யாராவது வந்திருப்பாங்க, அவங்க மாநிலங்களவையை எந்த தடையும் இல்லாம நடத்தியிருப்பாங்க அப்படின்ற அந்த எண்ணம் கொண்டவராக தான் இருந்திருப்பாரே தவிர இப்படி நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பங்கேற்று முதல் நாள் முடிவுல தன்னுடைய ராஜினாமாவை அறிவிச்சிருக்க மாட்டாரு. அதெல்லாம் இல்லைங்க, சில பேருக்கு தன்னுடைய பணியினுடைய கடைசி நாள் அன்னைக்கு ஆபீஸுக்கு போய் அங்கிருந்து எல்லாரையும் பார்த்து வாழ்த்திட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கலாம். அந்த மாதிரி கூட இவரு கடைசி நாளாக நேத்த நினைச்சு மாநிலங்களவைக்கு வந்திருக்கலாம்ல அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. ஆனா அப்படி வந்தவர் காலையில இருந்து மாலை வரைக்கும் அவையில இருந்தார்ல, ஏன் தான் ராஜினாமா பண்ண போறேன் அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்லல. சரி, வெளிப்படையா வேணா, ஒரு சிக்னலா கூட ஏன் அவர் சொல்லல அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதை தாண்டி அவர் உண்மையாகவே தன்னுடைய உடல்நிலை காரணமாக தான் ராஜினாமா பண்றாரு அப்படின்னா அது முன்னாடியே எடுத்த ஒரு முடிவாக இருக்கணும். அந்த முன்னாடி எடுத்த முடிவின் அடிப்படையில அவர் சந்தோஷமாக ராஜினாமா பண்ணிட்டு போறாருன்னா அவர் கண்டிப்பாக ஒரு ஃபேர்வெல் ஸ்பீச்சை மாநிலங்களவையில கொடுத்துட்டு தான் போவாரு. ஆனால் இங்க ஃபேர்வெல் ஸ்பீச்சும் இல்லை, எந்தவித சிக்னலும் கொடுக்கல, எதையும் வெளிப்படையாகவும் பேசல. நாளைக்கு வரண்டு போனவர் நைட்டு போய் ராஜினாமா கடிதத்தை கொடுக்குறாரு. அப்போ அவருடைய ராஜினாமாவில் சந்தேகம் வருமா வராதா? ஒரு 10 நாள் முன்னாடி ஒரு கூட்டத்தில் பங்கேற்ற ஜெகதீப் தங்கர் தான் ஆகஸ்ட் 2027 தான் அந்த பணியை விட்டு போவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. 2022 வந்தாரு. அவருடைய பணிக்காலம் அப்படிங்கிறது 5 ஆண்டுகள். அது முடிச்சுட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருந்தாரு. இல்லாட்டி இறைவனுடைய அழைப்பு எப்போ வருதோ அப்ப நான் ராஜினாமா பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனா 2027 அப்படின்றத ஸ்ட்ராங்கா சொல்ல முடிஞ்ச ஒரு மனிதரால 10 நாள்ல எப்படி ராஜினாமா பண்ண முடியும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு. அது மட்டும் இல்லை, இன்னொரு ஆங்கிளும் இங்க பேசப்படுது. அடுத்ததாக பீகார் தேர்தல் வருது. பீகார்ல இருந்து யாராவது ஒருத்தருக்கு துணை ஜனாதிபதி பதவியை கொடுக்கறதன் மூலமாக பீகார்ல இருக்கிற மக்களுடைய வாக்குகளை தன் பக்கம் திருப்பலாம் அப்படின்னு பாஜக ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுறாங்க. அதனாலதான் ஜெகதீப் தங்கரை பதவி விலக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விவாதமும் போய்கிட்டு இருக்கு. இப்ப நான் சொன்ன விஷயங்களை எல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஜெகதீப் தங்கர் வலுக்கட்டாயமாக தான் ராஜினாமா செய்யப்பட்டாரா இல்ல ராஜினாமா செய்யப்பட வேண்டிய அந்த கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாரா அப்படிங்கிற சந்தேகம் வலுவாக எழுந்திருக்கு. எது எப்படியோ இந்த சந்தேகத்துக்கான விளக்கத்தை ஜெகதீப் தங்கர் கொடுத்தா மட்டும்தான் நமக்கு 100% தெரிய வரும். தொடர்ந்து இந்த விவகாரத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத டிகோட் நிகழ்ச்சியினுடைய வேறொரு வீடியோல பார்க்கலாம். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. எக்கச்சக்கமான இன்ஜினியரிங் காலேஜ், ரியல் எஸ்டேட்டின் அசூர வளர்ச்சி, ரசிச்சு ருசிச்சு சாப்பிட அப்பப்பா எத்தனை ரெஸ்டாரண்ட், ஏராளமான டாக்டர்ஸ், லேடிஸ் சேஃப்டிக்கு ஸ்பெஷல் பஸ்னு கலக்குது நம்ம சூப்பர் சென்னை. இது ஃபியூச்சர் சென்னை.